தமிழ் சினிமாவில் நெக்ஸ்ட் வர இருக்க ஹாரர் படத்தோட அஃபிஷியல் டைட்டில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு சிவகார்த்திகேயன் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த படத்தோட டைட்டில் என்னவா இருக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். விமலுக்கு நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற படம் தான் மாப்போசி. இந்த படத்தோட டைட்டிலை மாற்றி இப்போது சார்னு வச்சுருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் ஏன் மாற்றினாங்கன்னு இன்ன வரைக்கும் தெரியல. இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு மொத்தம் 5 லாங்குவேஜில் தேட்டரிக்கலில் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தமிழ் சினிமாவில் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற படம் தான் ஃபியூனிக்ஸ். இந்த படத்தோட அஃபிஷியல் டீசர் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 16 சாயந்தரம் 6 மணிக்கு விஜய் சேதுபதி ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இப்போ தளபதி விஜய் நடிச்சு ஏப்ரலில் தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆன படம் தான் கில்லி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 21 சிம்பிளி சவுத்தில் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி போக்கிரி படத்துலேருந்து அஃபிஷியல் டீசர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 21 தேட்டரிக்கலில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து மழை பிடிக்காத மனிதன் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து அஃபிஷியல் ஃபஸ்ட்டு சிங்கிள் தீரா மலை அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்க நல்லாயிருக்கு. படம் கூடிய சீக்கிரம் தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகும். இன்றைக்கி கண்ணப்பன் அப்படின்ற ஒரு பேன் இந்தியா மூவியோட அஃபிஷியல் டீசர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் நல்லாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், குஜராத்தின்னு மொத்தம் 6 லாங்குவேஜில் தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. சூரிய ரிப்போர்ட்டரோட ஹிந்தி ரீமேக் தான் சர்ஃபேரா. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜூலை 12 ரிலீஸ் கன்ஃபார்ம்னு இப்போ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போஸ்டர் மூலமாக. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அக்ஷய்குமார் லீட் நடிக்கிறாரு. சூர்யா அந்த படத்தில் கேமராவில் வரப்போகிறாரு. போகுமிடம் வெகு தூரம் இல்லை அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து புல்லட்டு வண்டியில் அப்படின்ற சாங் வீடியோ சாங்கை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்க நல்லாயிருக்கு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ராபின்ஹுட் அப்படின்ற படத்துலேருந்து நீராவோட இன்ட்ரோ வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு மொத்தம் 5 லாங்குவேஜில் டிசம்பர் 20 ரிலீஸ் ஆகுது. இப்போ ஊ அப்படின்ற ஒரு மலையாளம் மூவிலேருந்து புக்கிங்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 21 மலையாளத்தில் மட்டும் தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ஜீர்கா அப்படின்ற ஒரு நியூ ஹிந்தி மூவியை பார்த்தீங்கன்னா அக்டோபர் 11 தேட்டரிக்கலில் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு எமோஷ்னல் ட்ராமா மூவி. இப்போ பயமரியா பிரம்மை அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தமிழில் மட்டும் தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அசோக் செல்வனுக்கு நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற படம் தான் எனக்கு தொழில் ரொமான்ஸ். இந்த படத்துலேருந்து சென்சார் அப்டேட் இப்போ வந்திருக்கு. இந்த படத்துக்கு சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ சிங்கம் அகெயின் அப்படின்ற ஒரு நியூ பேன் இந்தியா மூவியோட அஃபிஷியல் டைட்டிலுக்கு போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லாயிருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 2024 தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. இப்போ மார்க்கோ படத்தோட ஃபஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 16 காலையில் 10:10 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான 5 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அர்ச்சனா கல்பாத்தி பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கோட் படத்தை பற்றி அஃபிஷியல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. விஜய் பிறந்தநாள் அன்னைக்கு நிறைய அப்டேட் வர போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. செகண்ட் சிங்கிள் அப்டேட் வர வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நிறையா படங்கள் மற்றும் வெப் சீரிஸை பார்த்தீங்கன்னா ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன சீரிஸ்னு பார்க்கலாம். யக்ஷினி இது ஒரு ஹாரர் சீரிஸ். இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் 3 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இப்போ தோவா தோ பயார் இது ஒரு ஹிந்தி மூவி. இந்த மூவியை பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. லவ் மீ இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்தை ரீசெண்டாக தான் தேட்டரிக்கலில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெலுங்கில் மட்டும் அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஹிந்தி மூவி தான் LUVக்கு அரேஞ்ச் மேரேஜ் இது ஒரு ஹிந்தி மூவி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் மட்டும் ZEE5ல ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. குரங்கு பெடல் இது ஒரு தமிழ் மூவி. SK ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த படத்தை இப்போது ஆஹா தமிழில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். பருவு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ZEE5ல தமிழ், தெலுங்குன்னு 2 லாங்குவேஜில் இப்போ அஃபிஷியலாகவே ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நிவேதா பெத்துராஜ் லீடர் நடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.